வந்து எனக்கு மொத்தம் 5 மொட்டை அடிச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை மொட்டை அடிச்சிருக்கீங்க? என்னோடய லைஃப்பில் நான் இந்த அளவுக்கு இவ்வளோ வயசு வரைக்கும் நான் வந்து 7 மொட்டை அடிச்சிருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் 5 மொட்டை. சின்ன வயசுலேருந்து என்னோடய லாஸ்ட் மொட்டை 9 வயசில் வந்து காது குத்தி மொட்டை அடித்தாங்க 9 வயசில். அது லாஸ்ட். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் என் பிள்ளை, அதாவது கல்யாணம் ஆகி எனக்கு ஃபஸ்ட் பாப்பா வந்து இறந்துட்டாங்க. பையன் 7 மாதத்துலேயே அபார்ஷன் ஆகிட்டாங்க. அந்த 7 மாதத்தில் அபார்ஷன் ஆகும்போது பாப்பா இறந்துருச்சு. பனிக்கூட உடஞ்சி பாப்பா இறந்துட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு 6 மாதம், ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து பாப்பா எனக்கு நிற்கலை. அதுக்கப்புறம் நிற்கலை. நம்ம வாங்கிட்டு சும்மா அந்தளவு ஊர்வாய் சும்மா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் போகும்போது வரும்போதெல்லாம், என்ன விஜி எந்த விசேஷமும் இல்லையா, என்னப்பா இன்னும்மா பாப்பா நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்க கேட்டு நான் ரொம்ப அப்போ நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். என்ன அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா கல்யாணம் ஆகி 1 மாதம் விட்டு 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். ஆகிட்டு பிறகு மாதம் ஆகிட்டேன். இப்போ அடுத்து பாப்பா இறந்ததுனால அடுத்த பாப்பா வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் யாருமே என்ன கேட்கல. நான் வீட்டில் எங்கள் வீடு சைடு அது வீட்டுக்கு போகும்போது வரும்போது ஊரில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க, ஏதாவது விசேஷமாக ஏதாவது வச்சுக்கணுமான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வீட்டில் இவர் வேலைக்கு போயிடுவார், நான் படுத்துட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் பாப்பா இறக்கும் போது பாப்பா வந்து எல்லோரும் பாப்பா வச்சுருப்பாங்க. என்கிட்ட பாப்பா இருக்கா. ஃபஸ்ட் பாப்பா பையன் இறந்த போது எல்லோரும் பாப்பா வச்சுருப்பாங்க. என்கிட்ட குழந்த இருக்காது. ஐயோ, அது நரக வேதனை. என்னால் இப்போ நினச்சா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் வச்சுட்ருப்பாங்க, ஆனால் நான் என்கிட்ட இல்லை. ஐயோ, எப்படா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவோன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஃபீலிங்கில் போகணும். நான் என்னால் உட்கார கூட முடியாது. எல்லாம் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் என் பப்பு மட்டும் இருக்காதா அப்படின்னு ரொம்ப நரக வேதனை. அதான் சொல்லணும் பாப்பா அப்படி கூட அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரலான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வேதனை இப்போ எல்லோரும் கேட்கும். எனக்கு பாப்பா இல்லைன்னு சொல்லும் போது பாப்பா இல்லையான்னு சொல்லிட்டு நான் வந்து சிறுவாபுரிக்கு எப்பவுமே போகிறது பழக்கம். கல்யாணம் ஆனதுதான் சிறுவாபுரி போவேன். அப்படி போயிட்டு ஒரு நாள் போயிட்டு எல்லோரும் கேட்கும், சரி அங்கே சிறுவாபுரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பிளான் பண்ணி நான் சிறுவாபுரி போயிட்டு 2 விளக்கு வாங்கி சாமிகிட்ட போயிட்டு, கடவுளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு பாப்பா எனக்கு குழந்தை நிற்கல, என்ன காரணம்னு தெரியல, நான் இப்படியே இருந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு 2 விளக்குக்கு நான் வந்து ரொம்ப அழுகுறேன். தனியாக வந்து யார் பார்க்குறாங்க அதெல்லாம் இல்லை, நான் அழுறேன். எனக்கு வந்து எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே 2 பேரும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அடுத்த தடவை நான் உன் சன்னதிக்கு வரும்போது நான் 3 பேராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டலை வேண்டி அந்த விளக்கு வச்சுட்டு நான் வந்தேன். வந்த பிறகு அது நான் நீங்கள் நம்ப மாட்டீங்களா, ஒரே வாரம் தான். நான் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு நான் வீட்டுக்கு